கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதிய பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் 1000 ரூபாய் உரிமை தொகை வரவு வைப்பு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் தவறான தகவலை வெளியிட்ட பாஜக எம்பி அனுராக் தாக்கூர். பாஜக எம்பியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் முழக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது சர்வே தூண்தான், தீபத்தூண் கிடையாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு வாதம். தனிநபரின் கோரிக்கை அடிப்படையில் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட முடியாது என்றும் திட்டவட்டம். 16% பொருளாதார வளர்ச்சியுடன் நாட்டிலேயே முதலிடம் பிடித்த தமிழ்நாடு மீண்டும் சாதனை. தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 31,18,000 கோடி ரூபாயாக அதிகரிப்பு. டெல்லி காற்று மாசு அதிகரிப்பு குறித்து மக்களவையில் குரல் எழுப்பிய ராகுல் காந்தி. ஆரோக்கியமான விவாதம் நடத்தி கொள்கை வகுக்க வேண்டுமென ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல். ஒன்றிய அமைச்சர்கள் ஒருவர் கூட மாநிலங்களவைக்கு வராததால் முதல் முறையாக அவை ஒத்திவைப்பு. அமைச்சர்கள் வராத நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவித்தார் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. திருவண்ணாமலையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது வடக்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு. திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார். 1.5 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதி வழங்க வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்திரில் தர்ணா போராட்டம். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக சங்கத்தினர் பங்கேற்று கோரிக்கை முழக்கம். சட்டமன்ற தேர்தலை ஏப்ரல் மாதம் நடத்த தேர்தல் ஆணையம் ஆலோசனை. ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள் பள்ளி ஆண்டு தேர்வுகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். குஜராத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்த 4 பேர் காயம். 105 பேர் பணியாற்றி வந்த நிலையில் பாலம் இடிந்ததால் பரபரப்பு. பிரதமர் மோடியின் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் 85% நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது பயணிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு. எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்ட NGO-க்களுக்கு விருதுகள். உலக எய்ட்ஸ் தினத்தையொட்டி விருதுகள் வழங்கி பாராட்டினார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற 44ஆம் ஆண்டு மாணவ பயிற்சி படை விழா. சென்னை OTA பிரிகேடியர் சந்தோஷ் விஸ்வநாதன் விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரை. IPL கிரிக்கெட் தொடருக்கான ஏலம் வரும் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. சென்னை அணி நிர்வாகிகளுடன் MS தோனி பங்கேற்க இருப்பதாக தகவல். பாரிஸுடன் தனது பயணம் முடியவில்லை என மல்யுத்த வீராங்கனை வினோத் போகத் அறிக்கை. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்று பதக்கம் வெல்ல தனது மகன் ஊக்கமளிக்கிறான் என்றும் பதிவு.